அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெயின்ஸ்க்கு என்னென்ன புக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால நம்மளுக்கு ஸ்கூல் புக் தாண்டி வந்து சோர்ஸ் வந்து ஜிஎஸ்சில் வெளில போவாங்க. அதே மாதிரி தான் மெயின்ஸ்லேயும் நம்ம வெளியில் கொஞ்சம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போதைக்கு நம்மளுக்கு பாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? பாலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் படித்தா போதும். அது கூட நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, தமிழில் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தரோட புக் வந்து பாலிட்டிக்கு தமிழில் இருக்கும். அது வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோட புக்கு வந்து நம்மளுக்கு தனியாகவே கிடைக்குது. அந்த புக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அது வேறு எதுவும் தேவையில்லை. அதே இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் புக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக சோஷியல் இஷ்யூஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக புக்ஸ் வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது. அது நிறைய ஆத்தர்களோட புக் வந்து இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிஎஃபாக வந்து அந்த ஆத்தரோட பேர் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து கிடச்சிச்சு. அது இல்லாமல் நம்மளுக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அது கூடயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை எடுத்து அது கூட எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் உங்களுக்கு எந்த ஆத்தர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அது புக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சோஷியல் இஷ்யூஸ் வந்து ஒரு 10 இஷ்யூ இருக்குது. அப்படி ஒரு வறுமை அப்படின்னா வறுமையிலேருந்து ஒரு 4 டைப் கொஷின் தான் கேட்க முடியும். ஓகேவா? அந்த 4 டைப் கொஷின் என்னென்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நான் முன்னாடியே நோட் போட்டு எழுதி வச்சுட்டு அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். அது தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. வறுமை அப்படின்னும்பொழுது வறுமை நச்சு சுழற்சினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. வறுமை பற்றின கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வறுமை ஒழிக்கிறதுக்கான திட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை தமிழ்நாட்டில் வறுமை ஒழிக்கிறதுக்கான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்து ஒரு டாப்பிக்லேருந்து கேட்க முடியும். அதை நம்ம எழுதி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் போதுமானது. சோஷியல் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது சுத்தமாக பத்தாது. ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 15% தான் கேட்பாங்க. மற்றபடி நம்ம எல்லாம் வெளியில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்மளுக்கு யூடியூப்பில் வந்து நிறையா போடுவாங்க இல்லையா சயின்ஸில், அதை பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து க்ரோமில் போய்ட்டு அந்த கூகுளில் வந்து திருஷ்டி ஐஏஎஸ் பைஜூஸ் இவங்களோட நோட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். அது இங்கிலீஷில் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அது வந்து போதுமானதாக இருக்கும். அது தவிர எதுவும் கேட்க மாட்டாங்க. சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15 மார்க்ஸில் வந்து இஸ்ரோ, சிஎஸ்ஐஆர் அது மாதிரியான அந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா கொரோனாக்கான அந்த மருந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம 15 மார்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முக்கியமாக சயின்ஸ்லேருந்து 12 மார்க்கு 6 மார்க் அந்த ரேஞ்சில் தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் சயின்ஸில் வந்து நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கொஷின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ரிலேட்டபுளாக இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் படித்தா மட்டும்தான் வந்து வர கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியும். 6 மார்க்கு இந்த மாதிரி சின்ன கொஷின்லலாம் அதில் வந்து அந்த டேர்ம்ஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். அதுக்கான டைம் வந்து நம்ம கண்டிப்பாக சயின்ஸ்க்கு வந்து கொடுத்தே ஆகணும். பேசிக்ஸ் நீங்கள் இப்போ படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். நம்ம அப்புறமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அதுக்கான நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எக்கனாமி, ஜாகிரஃபி இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத மட்டும் போதுமானது. வெளியில் அந்த அளவுக்கு எதுவும் போக வேண்டாம். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? இப்போ நம்ம படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்ம மெயின்ஸுக்கு எழுத போகிற கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும். ஆனால் வந்து லிமிட்டடாக நம்மளால் எடுத்துக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸ்னால் வந்து இப்போ சயின்ஸில் அப்படின்னும்பொழுது இந்த மாதிரி டாப்பிக்கில் இந்த கொஷின் வந்து ஆதித்யா L1 அந்த மாதிரியான சில மிஷன்ஸ் பற்றி மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்லா வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பாலிட்டியில் அப்படின்னா இப்போ பட்ஜெட் பற்றி கேட்பாங்க. புது பட்ஜெட் என்ன இப்போ வந்து அடுத்த வருஷம் வரும் இல்லையா, அந்த டைப் கண்டிப்பாக கேட்பாங்க. பட்ஜெட்டில் வந்து அக்ரி பட்ஜெட்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ரயில்வே பட்ஜெட் பற்றி கேட்கலாம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாலிட்டியில் வந்து நம்மளுக்கு முனிசிபல் கமிஷனர், கலெக்டர் இந்த மாதிரியான போஸ்ட்டோட அவங்களோட வேலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் போதும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் யாராச்சும் இப்போ குரூப் 2க்கு மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளாஸ்க்கு போகிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க, நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டெஸ்ட்டு எழுதும்போது அதை கரெக்ட் பண்ணி ஒருத்தவங்க சொல்லுவாங்க. சரி, அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் முன்னாடியே ஃபஸ்ட்டு எழுதிட்டீங்க
அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வீட்டிலே உட்காந்து படிச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து குரூப் 2 எழுத போகிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஒரு கிளாஸ்க்கு போகிறது நல்லாயிருக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த புக் இருந்தாலே போதும். நம்ம ரொம்பலாம் வந்து நம்ம லிமிட்டட் சோர்ஸ் வச்சுக்கணும். முக்கியமான விஷயம் லிமிட்டட் சோர்ஸ் வச்சுக்கிட்டு நல்லா ரிவைஸ் பண்ணணும். அடிக்கடி வந்து அதை எழுதி பார்த்துட்டே இருக்கணும். நம்மளோட ஸ்பீடு அதான் முக்கியம். நம்ம ஒரு பாயிண்ட் எழுதினாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மார்க் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக நம்ம பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.